இந்த வாட்டி உள்ள வைல்ட் கார்டில் உள்ள போகிறது மொத்தம் 3 பேர். அமித், பிரஜன், அப்புறம் அவங்க ஒய்ஃப் சாண்ட்ரா. ஸோ இந்த வாட்டி சேனல் ஒரு முடிவு எடுத்திருக்குன்னா கரெக்டான முடிவு. 3 பேருக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்குது. கரெக்டான டிசிஷனில் போகிறாங்க. மொத்தமாக டிஆர்பி இதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க டிஆர்பி மாறப்போகுது. ஸோ இவர் பிரஜன் வந்து ஆல்ரெடி விஜய் டிவியோடது தான், 90s கிட்ஸோட ஃபேவரெட்டு. இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ஒய்ஃப் தெலுங்குவாடு, அந்தரிக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறதோட கட்டலும் அங்கிருந்து ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ மொத்த டிஆர்பியும் சேனலோடது மாறப்போகுது. ஆட்டமும் இனிமே தான் மொத்தமாக சூடு பிடிக்க போகுது. இவங்களோட என்ட்ரி உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை கொடுக்கும். இன்னும் யார் வெளியே போறாங்கிறது இன்னும் பயங்கர சுவாரஸ்யம் இருக்கும். மொத்தமாக கேம் சேஞ்ச் இனிமே தான் நடக்க போகுது. ஸோ உள்ள இருக்கிறதுல பைத்தியக்கார கும்பல் ஆல்ரெடி உள்ள இருக்கிறது. காமவெறி பிடிச்ச கமருதீன், இந்த மாதிரி பேர்கள் வச்சுட்டு போகலாம். ஸோ பிக் பாஸ் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அனுப்பும்போது உள்ள வந்து கரெக்டான ஆள் அனுப்புறீங்க. இதுக்கு முன்னாடி அனுப்பின ஆளுக்கு ஏன் எடுத்தீங்க, எதனால் எடுத்தீங்க யாருக்கும் சத்தியமாக தெரியாது. இருக்கிறதே 1ஆம் நம்பர் வேஸ்ட், முட்டாள், படிப்பறிவு சுத்தமாக இல்லை. ஒரு தகுதி பேசக்கூடிய மக்கள்கிட்ட எப்படி இத்தனை பேர் ஷோ நம்மளை பார்க்குறாங்க, இவரோட பேர்த்து நம்ம இப்படி பேசணும், இது வெளியே டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாத ஒரு தற்குறி ஜென்மங்கள் தான் இப்போதைக்கு உள்ள இருக்குது. திவார் ஆகட்டும், விஜய் பாரா ஆகட்டும், அண்டு கமருதீன் ஆகட்டும், எஃப்ஜே ஆகட்டும், மற்ற இன்னும் சில பேர், துஷார், அப்புறம் அரோரா, இவங்க 2 பேரும் காம கிளர்ச்சியில ஊறி போய் கிடக்குறாங்க போல. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெறி பிடிச்சிருக்காங்க. பேசாம நீங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து உள்ள வைக்கிறதுக்கு பதிலாக ரூம் போட்டு வெளியே கொடுத்துருங்க. இதுதான் இன்னும் பெட்டரா இருக்கும். சொல்ல போனா இதோட இதோட பச்சையாவும் உள்ள பேசிருக்காங்க. நான் பேசல, எந்த தப்பும் வர கிடையாது. ஸோ ஒரு ஷோ வந்து நிகழ்ச்சி இத்தனை பேர் பாக்குறாங்க. இதை முன்னாடி நம்ம எடுத்து நம்ம இந்த கிடைச்சிருக்க வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி கூட ஒரு ஜென்மத்துக்கும் கிடையாது. ஸோ இவங்களை பெற்றவங்க கண்டிப்பா கேவலப்படணும், தப்பு இல்லை. ஏன்டா பெத்தோம் அப்படின்னு. ஏன் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து நீ மீடியா வேணாம் சொல்றாங்க அப்படின்னா இதை பார்த்து கெட்டுருவாங்க அப்படிங்கிறத உள்ள போனா இப்படி மாறிடுவே. ஸோ உண்மையாகவும் சுயரூபம் எல்லாமே இதுதான் அவங்களுக்கு. இவங்க வெளியே வந்தா நடந்துக்கிட்டே இப்படிதான் நடந்துப்பாங்க. உங்களுக்கு மீடியா இப்போ கேமரா இருக்கா அப்படிங்கிற கடை மறந்துட்டாங்க, கேமராவை மறந்துட்டாங்க மொத்தமா. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஜென்மம், பழைய பகையும் வச்சிருப்பாங்க உள்ள. ஸோ எல்லாருமே இதுக்கு முன்னாடி இருக்கவங்க ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான். கமருதீன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆஜிரி ஆகட்டும் எல்லாமே ஆல்ரெடி வந்து கான்டாக்ட் இருந்தது தான். ஸோ இவங்க எல்லாருமே பழைய இதையும் வச்சுக்கிறாங்க. உள்ள வந்து பழைய இது பேசக்கூடாது, ஆனால் அதை வச்சு பிரச்சனையும் பண்றாங்க. கையோங்கிற விஷயம் இப்போ 4 பேர் நம்மளை பாக்குறாங்க, கையோங்கிட்ட இப்படி நடக்குங்கிறதெல்லாம் யோசிக்கவும் மாட்டாங்க. ஸோ நம்ம எதுக்காக உள்ள போயிருக்கோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது முன்னேறி தான் போகணும். ஒரு சிலர் இன்னைக்கு மீடியால ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அந்த வாய்ப்பை இவங்க கேவலமா பயன்படுத்துறாங்க. கத்துறது சண்டை தான். இந்த விஜய் பாரு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு எதுக்கு பிறந்துச்சுன்னு தெரியல, கேவலமான பிறப்பு போல அப்படிங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஸோ போன வீக்கே வந்து கேவலமா வெஜி சேபி வச்சு பேசிட்டாரு. ஒரு ஹோஸ்ட் வராங்க, அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் சத்தியமா யாருக்குமே தெரியாது. ஸோ அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி. ஸோ மக்கள் பார்க்குறாங்க, நாம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் எந்த ஜென்மத்துக்கும் கிடையாது. ஸோ இதை விட நம்ம கேவலமாக கூட பேசலாம், கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசலாம், எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த வீடியோவும் பல பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதாக போயிடக்கூடாதுன்னு தான். ஏன்னா இதோட கேவலமாக வெளியே பேசுகிறாங்க எல்லாமே. நாகரிகத்தை மீறியும் போயிட்டாங்க. நீங்கள் பேசாமல் அந்த அளவுக்கு ஒரு கேவலமா போகணுமா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை எல்லா சீசனையும் தாண்டி இந்த சீசன் போயிடுச்சு. ரொம்பவும் இருக்கிறதுலையும் படும் மோசமான ஒரு நிகழ்ச்சியா இந்த பிக் பாஸ் 9 மாறிடுச்சு மொத்தமா. அதனால இப்போ மொத்த ஆட்டத்தையும் மாற்ற போறது யாரு பார்த்தீங்கன்னா பிரஜன், அமித், அப்புறம் ஒய்ஃப் சாண்ட்ரா. இது இவங்களோட ஒய்ஃப் பிரஜனோடது. ஸோ கேம் இவங்கெல்லாம் ஃபைனல்ஸ் வந்து டாப் 5க்குள்ள வந்து கம்பல்சரி வர போறாங்க. மொத்த கேம் சேஞ்ச் ஆகும் இனிமே தான். அது மொத்தமாக நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொன்று வெளியேற போகிறது இந்த வீக்கில் வந்து கலை ஆகட்டும். இந்த வீக் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டு கொடுத்து ஏற்றிடலாம். கமருதீன், எஃப்ஜே, இந்த திவாகர், பாரு, இவங்கெல்லாம் ரெக்கார்டு கொடுத்து நீங்கள் சாதாரண ஏற்றிடலாம். இவங்களும் மெயினாக ஏற்றி விட்டுருங்க. பேசாமல் விஜய் டிவிலேருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருங்க துஷ்கரும் அக்காவையும்.